அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் எம்எம்ஐ டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நம்மக்கிட்ட ஒரு டவுட் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து நான் உங்களுக்கு கமெண்ட்லேயே வந்து நான் பதிலும் வந்து நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த டவுட் வந்து எல்லாருக்கும் வரக்கூடிய டவுட்டு. அதே மாதிரி சிலருக்கு வந்து இது எப்படி கேட்குறதுன்னு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். அதனால் இது ஒரு வீடியோவாக போட்டால் கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். இப்போ அவங்க சொன்ன கமெண்ட்டையும் நான் வந்து இது கூட அட்டாச் பண்ணுறேன். கண்டிப்பாக வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அந்த கமெண்ட் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துடலாம். அதில் சொல்லியிருக்கிறத நான் வந்து உங்களுக்கு சுருக்கமாக நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். அதில் இருக்கிறத நீங்களும் வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீடியோஸ்லாம் நான் நிறைய வந்து பார்க்குறேன். உங்களோட அளவுப்படி தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணி போடுறேன். எனக்கு வந்து அளவுகள் எல்லாமே சரியாக இருக்குது. ஆனால் ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணி நம்ம போடும்போது பட்டிக்கிட்ட வந்து சுருங்கிக்குது. பட்டி வந்து மேல் பக்கமாக சுருண்டு வருது. பட்டிக்கு வந்து நான் 4 பீஸ் தான் வச்சு நான் கொடுக்குறேன். அப்படி இருந்தாலுமே எனக்கு வந்து சுருங்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு ப்ளவுஸ் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த பட்டி வந்து இந்த மாதிரி கீழே இறங்கி இருக்கும். இப்போ பேக்கை விட ஃப்ரண்ட்டு இந்த மாதிரி கீழே இறங்கி வந்தாலோ, அல்லது உங்களுக்கு பேக் உயரம் வந்து சரியாக இருக்கும். அந்த பேக் உயரம் சரியாக இருந்து ஃப்ரண்ட்டில் இந்த பட்டி மட்டும் இந்த மாதிரி கீழே ரொம்ப இப்படி இறங்கி வந்தது அப்படின்னா, உங்களுக்கு இந்த இடத்துல லாஸ்ட்டு ஹூக்கு போடக்கூடிய இடத்துல உங்களுக்கு சரியாக இருக்கும். அதுவே சைட்லேயும் சரியாக இருக்கும். இந்த ஃப்ரண்ட்டில் மட்டும், இந்த சென்டர் போர்ஷனில் மட்டும் உங்களுக்கு இந்த இது சுருண்டு வர மாதிரி உங்களுக்கு இருக்கும். அது ஏன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த லென்த் வந்து உங்களுக்கு இந்த டோட்டல் இந்த கிராஸும் பட்டியும் சேர்ந்து இந்த அளவு வந்து உங்களுக்கு உயரம் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு சைடில் எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு இந்த இடத்தும் சுருங்குது, இந்த இடமும் சுருண்டு வருது அப்படின்னா, உங்களுக்கு இந்த லாஸ்ட் ஹூக்கு போடக்கூடிய இடத்துலையும் சுருண்டு வருது அப்படின்னா, நீங்கள் இந்த பட்டியுடைய அளவை வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம். நீங்கள் சைடில் வந்து குறைக்க தேவையில்லை. இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு 2 இன்ச் வைக்கிறீங்கன்னா, பட் 2 இன்ச்சுக்கு குறைவாக வந்து பட்டியோட உயரம்ங்கிறது வராது. இந்த இடத்துல நீங்கள் என்ன அளவு எடுத்துருக்கிறீங்களோ அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு குறைவாக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, இப்போ இந்த இடத்துல வரக்கூடிய ஹூக்கு வந்து நமக்கு இந்த இடத்துல வரும்போது உங்களுக்கு அது சுருண்டு வராமல் இருக்கும். பெரும்பாலும் இது 4 கிளாத்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிஃபாக வந்து நின்றுக்கும். அந்த மாதிரி கீழே தையல் போடுறது வந்து பார்த்திங்கன்னா, கீழே 2 தையல் வந்து போடுங்க. இந்த பக்கம் ஒரு தையல், எண்டில் ஒரு தையல், அதுக்கு மேலே ஒரு தையலும் நீங்கள் வந்து போட்டிங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு கிளாத் வந்து லூஸாக இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம 2 தையல் போடும்போது நம்ம மடித்து வந்து ஸ்டிச் பண்ணணும். நம்மளுடைய இது வந்து பார்த்திங்கன்னா கீழே கிளாத் இருக்கும், அப்படியே நம்ம 1/2 இன்ச்சுக்கு தையல் வந்து நம்ம போடுவோம். அப்போது இங்கே கீழே இருக்கக்கூடிய அந்த 1/2 இன்ச்சு கிளாத்தும் உள்ளே தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல நமக்கு 4 4 8 கிளாத் உள்ளுக்கு வந்து நமக்கு இருக்கும் இந்த 1/2 இன்ச்சு தையலுக்குள்ளே. அப்போ நமக்கு ரொம்பவே ஸ்டிஃபாக தான் இருக்கும். அது மீறி உங்களுக்கு அது சுருங்குது அப்படின்னா உங்களுக்கு இதுதான் ரீசனாக இருக்கும். உங்களுக்கு வந்து இது பட்டி வந்து கீழே இறங்கி இருக்கலாம். அப்போது இந்த இடத்துலையும் உங்களுக்கு சுருக்கம் வந்து உங்களுக்கு வரலாம். அந்த மாதிரி சுருக்கம் வரக்கூடாது அப்படின்னா, இந்த இடத்துலையும் அதாவது லாஸ்ட் ஹூக்கு போடக்கூடிய இடத்துலையும் உங்களுக்கு சுருளுது அப்படின்னா, நீங்கள் இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய பட்டியோட ஹைட்டை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இல்லை இது ஏற்கனவே 2 இன்ச்சுக்கு தான் நான் வந்து வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த அளவை வந்து நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். சரியா? அப்படி இல்லாமல் லாஸ்ட் ஹூக்கு போகிற இடத்துல சரியாக தான் இருக்குது, இந்த இடத்துல மட்டும் எனக்கு சுருளுது அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு பட்டியோட உயரம் நம்ம வைப்போம் இல்லையா, அதை வந்து நீங்கள் ஒரு 1/2 இன்ச் வந்து குறைச்சிக்கோங்க. அப்போ இந்த இடத்துல இருக்கிற பட்டி இந்த இடத்துல நம்ம வளைச்சி கட் பண்ணும்போது, நம்ம ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு சரியாக வந்து வரும். அப்படி இல்லை அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல இந்த மாதிரி பெண்ட் பண்ணி ஸ்டிச்சஸ் வந்து போட்டிருப்பாங்க. பட் நிறைய பேர் இந்த மாதிரி போடுறதில்ல. பட் ஒரு சிலர் வந்து அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுவாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு லைட்டாக இப்படி பெண்ட் பண்ணி வரும். இப்படி பெண்ட் பண்ணி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு அது சுருளாது, பெர்ஃபெக்டாக வந்து இருக்கும். நீங்கள் அது மாதிரியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் இந்த மாதிரி ஒரு பட்டி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பீஸ் வந்து இருக்குது. இப்போது இதை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, வாய்ஸ் வந்து கொஞ்சம் கரகரப்பாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதில் நான் 2 பட்டி வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பட்டியை வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதோட உயரம் வந்து ஃப்ரண்ட்
சென்டரில் 3+1 4 எடுத்திருக்கேன். அதே மாதிரி சைட்லேயும் 3+1 4 எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து நான் வேறு ப்ளவுஸுக்காக கட் பண்ணின பட்டி. நாம் நார்மலாக சென்டர்லேயும் சைட்லேயும் 2.5 வைப்போம். இது வந்து பேக்கில் 1/2 இன்ச்சு ஹைட் அதிகப்படுத்தினதுனால நான் சைடில் வந்து 3 இன்ச்சு நான் வந்து வச்சுருக்கிறேன். இப்போ சென்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2.5+1 3.5 இன்ச்சு வந்து வச்சுருக்கோம். சப்போஸ் இந்த மாதிரி நம்ம பட்டி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி நம்ம போடும்போது உங்களுக்கு இந்த இடம் மட்டும் சென்டரில் மட்டும் சுருங்குது அப்படின்னா 4 கிளாத்தும் போட்டு இந்த இடத்துல ஸ்டிஃபாக தான் இருக்குது, அப்படி இருந்தும் எனக்கு சுருங்குது அப்படின்னா பட்டி வந்து ரொம்ப கீழே இறக்கமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நம்ம வயிறோடு சேர்ந்து நம்ம குனியும் போதோ இல்லை உட்காரும் போதோ நமக்கு வயிறு சுருங்கும் போது நமக்கு ப்ளவுஸும் சேர்ந்து சுருங்குது அப்படின்னா நம்ம ரொம்ப இறக்கமாக போட்டிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலான்னா மேலேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் 2.5க்கு பதிலாக 2 இன்ச்சு வந்து நம்ம வைக்கிறோம் அப்படின்னோம்னா தையலுக்கும் சேர்த்து 2+1 3 இன்ச்சு வரும். அந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் அப்படிங்கிறத நீங்கள் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவு அப்படிங்கிறது சரியாக வந்து இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது மேலே கிராஸ் கூட வச்சு ஜாயின் பண்ணும்போது இது உங்களுக்கு மேலே போயிடும். அப்போ இந்த டோட்டல் கிராஸோட சேர்ந்து உங்களுக்கு பட்டி ஹைட்டு சேர்ந்து வரும்போது உங்களுக்கு அந்த 1/2 இன்ச்சுங்கிறது குறையும். அப்போ உங்களுக்கு இது ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்க வேண்டியது இங்கே போயிடும். உங்களுக்கு அந்த சுருக்கம் வந்து இருக்காது. இதுவே இந்த லாஸ்ட் ஹூக்கு போடுற இடத்துலையும் எனக்கு அழுத்துற மாதிரி இருக்குது அல்லது சுருங்குது அப்படின்னா நீங்கள் இந்த அளவையும் நீங்கள் வந்து குறைச்சிக்கலாம். இப்போ இங்கே வந்து 3+1 4 எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல இன்னும் ஒரு 1/2 இன்ச்சு நீங்கள் குறைச்சி இந்த மாதிரியும் நீங்கள் வந்து கட் பண்ணலாம். அதனால உங்களுக்கு என்ன ரீசனால் சுருங்குது அப்படின்னு பாருங்கள். இல்லை எனக்கு ஹைட்டெல்லாம் சரியாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் உள்ளுக்கு கொடுக்கக்கூடிய கிளாத் வந்து ரொம்ப லேசான கிளாத்து கொடுக்காம கொஞ்சம் கெட்டியான கிளாத்தாக கொடுங்க. அதாவது பேண்ட்டு பிட்டெல்லாம் இருந்தால் நீங்கள் போடலாம். இல்லை இந்த யூனிஃபார்முக்கு வந்து பேண்ட்டுக்கு கோட்டுக்கெல்லாம் கொஞ்சம் கெட்டியான கிளாத்து கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி மெட்டீரியலாக இருந்ததுன்னா நீங்கள் உள்ளே வந்து மெயின் கிளாத்து ஒன்று இல்லாமல் தனியாக வந்து அந்த பேண்ட்டு பிட்டில் 1 அல்லது 2 நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிஃபாக வந்து இருக்கும். அதனால நீங்கள் அதையும் வந்து ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன், வாரத்தில் ஒரு நாள் வந்து லைவ் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு 4-5 பேர் வந்து லைவ்லாம் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. அதில் ஒருத்தவங்க வந்து சண்டே வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரி சண்டே அப்படின்னா எல்லாருக்கும் ஓகேவா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அந்த மாதிரினா மார்னிங் ஒரு 11 o'clock அல்லது ஈவினிங் ஒரு 3 o'clock மேலே நம்ம வந்து அந்த லைவ் வந்து வச்சுக்கலாம். இந்த லைவ் அப்படிங்கிறது ஒரு 1/2 hourலேருந்து 1 hour வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு அந்த லைவ் அப்படிங்கிறது நமக்கு வந்து போகும். இந்த லைவில் வந்து உங்களுக்கு ஏதாவது டெய்லரிங் சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது எப்படி நீங்கள் கேட்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைவ் வீடியோ வரும்போது உங்களுக்கு அதில் இப்போ வீடியோக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா லைக் பட்டன், டிஸ்லைக் பட்டன் அதெல்லாம் இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா லைவ் சாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அதில் வந்து லைவாக நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விகளை நீங்கள் டைப் பண்ணி எங்ககிட்ட வந்து நீங்கள் கேட்கலாம். அப்படி நீங்கள் கேட்கும்போது அந்த லைவ்லேயே நான் வந்து உங்களுக்கு அதுக்கு நான் பதிலும் வந்து நான் சொல்லிடுறேன். அதனால் இதில் விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் லைவில் வந்து கலந்துக்கோங்க. அதே மாதிரி மார்னிங் 11 o'clock ஓகேவா அல்லது ஈவினிங் 3 o'clock மேலே ஓகேவா அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நீங்கள் எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து லைவ் வந்து போட முடியும். கண்டிப்பாக இதில் எல்லாருமே வந்து கலந்துக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களும் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.